என்னங்க அங்க பாருங்க பல்லவி. ஐயோ அவங்க ஆட்டோல ஏறிட்டு போறாங்க. டிரைவரை கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லுங்க. இல்ல அனு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஐயோ இல்லங்க, அவங்க ஆட்டோல ஏறிட்டு போறாங்க. டிரைவர் அங்க நிறுத்துங்க, ஆட்டோ முன்னாடி வண்டி நிறுத்துங்க. பல்லவி எப்படி இருக்கீங்க பல்லவி? நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ உங்களை பார்க்க மறுநாள் வரேன்னு சொன்னீங்க. அந்த மறுநாள் இன்னுமா வரல? இல்ல அனு, அது சரி சரி, ரொம்ப யோசிச்சு ஏதாவது போய் சொல்லாதீங்க. வாங்க முதல்ல கார்ல இறங்க, வீட்டுக்கு போலாம். இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன பல்லவி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? வாங்க. வேண்டாம் அனு. நீங்க வாங்க, சொல்றது கேளுங்க. வாங்க பல்லவி வாங்க. என்ன அப்படி நின்னுட்டீங்க? என் ஹஸ்பண்ட் தான். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணேனே. ஹலோ. ஹலோ. வாங்க உட்காருங்க. பல்லவி என்னாச்சு பல்லவி? ஒன்னும் இல்ல அனு. பல்லவி நான் உனக்கு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சொல்லுங்க. ஆபரேஷன் நடந்த நாள்ல இருந்து நீங்க என்னமோ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி இருக்கு. அது என்னன்னே புரியல பல்லவி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அனு. என்ன பண்றா ஸ்ரீநிதி? ஏமா அடுப்புல பருப்பை வச்சுட்டு இங்க என்ன உட்காந்து படிச்சிட்டு இருக்க? ஐயோ மறந்துட்டமா. சாரிமா, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துறேன். போய் பிரயோஜனம் இல்ல, அது தீஞ்சு போயிடுச்சு. என்கிட்ட நீ சாரி கேட்கலாம், நாளைக்கு மாமியார் வீட்டுல போய் சாரி கேட்க முடியுமா? நீ ஏமா கவலைப்படுற? என் மாமியார் என்ன கையில வச்சு தாங்குவாங்க. தாங்குனா சந்தோஷம்தான். கோவில்ல பல்லவிய பார்த்தேன். அம்மா, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது தானேம்மா? இல்ல ஸ்ரீநிதி, அவங்களே மனசு சரியில்லாம கோயிலுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். அப்படியும் மனசு கேட்காம உங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன். என்னம்மா சொன்னாங்க? வருத்தப்பட்டாங்களா? இல்ல, அவங்க ராஜாராமோட சேர்ந்து வாழணுமேங்கிறதுக்காக தான் நான் கல்யாண பேச்சே ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், கூடிய சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல பல்லவி ஆண்டிய அவ்வளவு சீக்கிரத்துல சமாதானப்படுத்த முடியாதுன்னு தோணுதுமா. ஸ்ரீ, நீ எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள இப்படியே விடுறதும் சரியில்லைம்மா. பசங்க வாழ்க்கைக்காவது சில விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. அதுக்குதாம்மா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். அதை விட்டுட்டு இப்ப வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? என்ன ஸ்ரீ பேசுற? நீ தனியா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்றது வேற. நான் கூட இருந்தேன்னா வீம்புக்காக கூட அவங்க கோவப்படலாம்.
அவங்களோட கோபமும் நியாயமாதாமா படுது. என்னதான் ராஜாராமன் அங்கிளோட நிலைமையை நம்ம எடுத்து சொன்னாலும் அது அவங்க நம்ம தயாரா இல்ல. தான் ஏமாந்துட்டோங்கிற கோவமும் வேதனையும் அவங்க கிட்ட நிறைய இருக்குமா. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி பாக்குறேம்மா. அவங்க கையில கால்ல விழுந்தாவது எப்படியாவது ராஜாராமன் அங்கிளோட சேர்த்து வைக்கிறேன். இப்பதான் நீ என் பொண்ணு. அம்மா, நான் எப்பவும் உன் பொண்ணுதாம்மா. சேச்சே, என்ன சீரியஸா எடுத்துக்கிட்ட? இல்லம்மா, நான் உங்க பொண்ணு இல்லங்கறத ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என்ன ஸ்ரீநிதி, என்னைக்குமே நீதான் என் பொண்ணு, நான் தான் உனக்கு அம்மா. என் வாய் தவறி கூட நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டேன். அம்மா, பசிக்குது, உன் கையால ஊட்டி விடுறியா? ஆடா செல்ல, அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வா, நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, பசிக்குதுமா. வரேன் வரேன். சின்ன குழந்தைய விட மோசம் நீ. பசி தாங்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச தோசை சாம்பார். சூப்பரா இருக்குமா? சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, மெதுவா மெதுவா. தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடிமா. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு, அதான் பொறைக்கிறது. என்ன யார் நினைக்க போறா? கார்த்திக் கூட இப்பெல்லாம் எனக்கு போனே பண்றது கிடையாது. பாவம், கார்த்திக் அவர் வீட்டு பிரச்சனையே பெருசா இருக்கு, இதுல அவர் எங்க ஒன்ன நினைக்கிறது? வேற யாரா இருக்கும்? நீயே சொல்லு, உன்னை வேற யாரெல்லாம் நினைப்பாங்க? மீனாட்சி அம்மா. கரெக்டா? கரெக்ட். ஆனா அது என்ன மீனாட்சி அம்மா, அம்மான்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க என்ன பெத்தவங்களா இருந்தாலும் நீதாம்மா என் அம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் எப்பதான் தீரும்னு தெரியல ஆதி. அப்பாவை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. கவலைப்படாத நிவேதா, அங்கிளோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவங்க சீக்கிரம் அங்கிளை புரிஞ்சு ஏத்துப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம் ஆதி. ஆனா நாள் போக போக அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பல்லவி ஆண்டி அப்பாவை பத்தி எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியல. சரி ஆதி, அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஓகே, பாய். ஆண்டி, நீங்க எவ்வளவு சீக்கிரம் அப்பாவை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வாங்க ஆண்டி. என்ன பல்லவி நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. பல்லவி அம்மா பார்த்த உடனே அவங்க உங்களை மன்னிச்சிட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்பா. ஆனா அப்படி எதுவும் நடக்கல போல இருக்கு. ஆமா நிவேதா, பல்லவியோட கோவத்தை பாக்குறப்போ அப்படி எதுவுமே நடக்காத போல் இருக்கு. எல்லாம் சரியாயிடும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன பல்லவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனு. ப்ளீஸ் பல்லவி, எதுவா இருந்தாலும் உண்மையா சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு?
இன்னுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனு. என்ன பல்லவி, என்ன விஷயம்? அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு அனு. நான் இன்னொரு நாள் வரேனே. என்ன பல்லவி இது? பல்லவி, இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை பல்லவி. அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைவேறி இருக்கு. ஏங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல பல்லவி, எனக்கு போட்டோனாலே பிடிக்காது. என்னமோ தெரியல, அப்படி ஒரு அலர்ஜி எனக்கு. அதனால போட்டோலாம் வேண்டாமே ப்ளீஸ். இந்த போட்டோ எடுக்கிற அன்னைக்கு எதேச்சியா அவங்க அம்மாவும் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. உடனே அவங்களையும் எங்களோட சேர்த்து போட்டோக்காக உட்கார வச்சிட்டோம். அன்னைக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா இந்த போட்டோல இருந்திருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா இந்த போட்டோல இருந்திருப்போம் பல்லவி. நீங்க தான் வராம போயிட்டீங்க. என்ன பல்லவி, போட்டோ எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு அனு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ரொம்ப நிறைவான மாதிரி இருக்குல்ல? ஆமா அனு. பாத்தீங்களா, நான் சொன்னதை பல்லவியே ஒத்துக்கிட்டாங்க. இதுல என்னன்னா, நீங்க வேற இந்த வீட்டை மாத்தலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க பல்லவி, இந்த வீட்டுக்கு என்ன குறை? இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அனு, இந்த வீடு மேல என்ன அப்படி ஒரு சென்டிமெண்ட்? இதை விட பெட்டர் வீடு கிடைச்சா மாறி போறதுல எந்த தப்பும் இல்லை.